ஒவ்வொரு முகத்திலும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு குரலிலும் சொல்லப்படாத ஒரு பயணம் ஒளிந்திருக்கிறது. வாழ்க்கை எதிர்பாராத ஒரு திருப்பத்தை எடுக்கும் பொழுது சிலர் உடைந்து விழுகிறார்கள், சிலர் உயர்ந்தெழுகிறார்கள். கணவரை திடீரென இழந்த பிறகு அவளிடம் நினைவுகள் மட்டுமல்ல, ஒரு தொழிலும் தீர்மானமும் மீதமிருந்தன. இது அவளது குரல், இது அவளது பயணம். அவர் விட்டுட்டு போன இந்த தொழிலை கண்டிப்பா எங்களால கொண்டு போக முடியுன்ற அந்த எண்ணம் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் இருந்தது. எங்களுக்குள்ள இருந்த அந்த தன்னம்பிக்கை அது எங்களை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறது. எந்த இடம் திரும்பினாலும் கண்டிப்பா அவர் இருக்காரு, இன்னும் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்ற அந்த நம்பிக்கையில தான் நானும் என் குடும்பமும் இருந்துகிட்டு இருக்கோம். என் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இந்த தொழில் தெரியும். அவங்க செய்யறேன் அப்படின்னு அவங்க முன்னுக்கு நிக்கிறாங்க. அம்மா நான் செய்யறேன், நம்மளால முடியுமா, நம்மளோட தொழில் தெரியுமா அப்படின்னு அவங்க நிற்கும் போதுதான் எனக்கு இன்னும் உற்சாகம் கொடுத்த மாதிரி. இப்ப நிறைய வசதிகள் வந்துருச்சு. அதை பயன்படுத்தும் போது அதுல எதிர்நோக்குற பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மிஷின்ல நம்ம வெட்டுறது, இந்த பொருள்கள் எப்படி வாங்குறது, இந்த விஷயங்கள் நிறைய எனக்கு தெரியவே தெரியாது. இந்த தொழில் சம்பந்தமான ஆவணங்கள் இது எல்லாமே எனக்கு உண்மையிலே தெரியாது. கணினி பார்க்கறது, நம்மளோட தொலைபேசியெல்லாம் நம்ம பார்த்து இதெல்லாம் எல்லாம் இப்ப எல்லாமே அதுலயே நம்ம செய்யறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்களுக்கு ஓய்வு இருக்கும், ஆனா அந்த ஓய்வு நாள்ல தான் நம்மள வர சொல்லுவாங்க. எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தொழில் சம்பந்தமா நம்ம கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாம், நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்மளை கூப்பிடுவாங்க. பாரம் தூக்கணும், பெரிய பெரிய அலமாரிகள் இருக்கு, படி ஏறி பாரம் தூக்கணும். இதனால எனக்கு ரொம்ப கால் வலி அழுந்திருக்கு, கால் பிரச்சனையா ஆயிடுச்சு, காலில் எலும்பு வளர்ந்துருச்சு, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கணும், தூசி நின்றுகிட்டே தான் நம்ம வேலை. இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்கு. எல்லாத்துலயுமே கஷ்டம் இருக்கு. கஷ்டம் மனிதர் பிறப்பு எடுத்துட்டோம், கண்டிப்பா நம்ம இந்த பூமியில நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும். நம்ம கோழை கிடையாது, கோழைத்தனமா நம்ம வாழவும் கூடாது. தைரியமா இறங்கி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இறங்கி போய் செய்ய ஆரம்பிக்கணும். பெண்களால் முடியாதது எதுவுமே கிடையாது, பெண்களால் எல்லாமே முடியும். தைரியம் அது உங்களுக்கு கண்டிப்பா வேணும். இந்த வேலை கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இருக்காதீங்க. தாராளமா நான் செய்யற மாதிரி இந்த துறையில நீங்க எல்லாரும் இறங்கி செய்யணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை. இது வெறும் அவளது கதை அல்ல, இழப்பை வளர்ச்சியாக மாற்றும் அவளது வாழ்க்கை. இது அவளது குரல், இது அவளது பயணம்.